வீக்கெண்ட் டைம் லீவ் போட்டு நம்ம இப்படி போகணும், ஃபேமிலியோட எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குமா? ஆசை இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பசங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இப்போ வந்தது. ஆனால் பெற்றவங்க வந்து அந்த வலியோடு இது பண்ணியிருக்காங்க. அந்த வலிக்கு தான் நம்ம வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும். ஆறு நாள் ஒர்க் போறீங்க நான் கஷ்டப்பட்டு நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. அந்த ஒரு நாள் லீவ் கிடைக்கலண்ணா அதில் ஏதோ ஒரு பிளான் இருக்கணும், இப்படி பண்ணலாம் இப்படி போகலான்ட்டு ஏதோ ஒரு பிளான் இருக்கணும். வீக்கெண்டில் என்ன பண்ணுவேன்னா வேலை இருந்தால் போவேன், அப்படிலாம் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். அதை விட்டால் பசங்களோட ஜாலியாக சுற்றுவேன். இப்போ இந்த பிளான் பண்ணிட்டேன் வீக்கெண்ட் போனோன்னா ஒர்க் வந்துச்சுன்னா அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னா ஒர்க்கு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. பெற்றவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பசங்கன்ற வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இப்போ வந்தது. ஆனால் பெற்றவங்க வந்து அந்த வலியோடு இது பண்ணியிருக்காங்க. அந்த வலிக்கு தான் நம்ம வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும். இப்போ வேலை செய்றீங்க, இப்போ சண்டே என்ன ஒரு நாள் லீவ் வரும், வீக்கெண்ட் ஒரு நாள் லீவ் வரும்ல? இல்லைங்க, லீவே இல்லை எனக்கு. வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டு தான் செய்யணும். வீக்கெண்ட் டைம் லீவ் போட்டு நம்ம இப்படி போகணும், ஃபேமிலியோட எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குமா? ஆசை இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பசங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. இது 6 நாள் வேலை செஞ்சுட்டு போகிறீங்க, வீட்டுக்கு வீக்கெண்டில் போகிறீங்க, வீட்டில் யாராவது எங்கே வெளியே கூப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி ஏதாவது? வீட்டில் கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லை நீங்கள் பிளான் பண்ணி சரி நம்ம கூப்பிட்டு போகலாம், இத்தனை நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. மேரேஜ் இன்னும் ஆகலை. கண்டிப்பாக ஆயிரும் ப்ரோ, சொல்லக்கூடாதீங்க. அது நோ சான்ஸ். ஏன் ப்ரோ? ஓப்பனாக சொல்லணும், உண்மையாக லவ் பண்ணுறதுக்கும் வருத்தங்க இருக்குது, பொய்யா லவ் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் உண்மையாக லவ் பண்ணேன். உண்மையாக லவ் பண்ணி இப்போ இருக்கிற பொசிஷனில் யாரும் உண்மையாக லவ் பண்ணல. லவ் பண்ணாலே அந்த மாதிரி ப்ரோ பெற்றவங்களுக்கு சம்பாரிச்சு போட்டால் போதும், மற்றவங்களுக்கு சம்பாரிச்சு போடணும். உங்களை தேடி வருதா அந்த லவ் பண்ணுங்க, அதை பார்த்துக்கலாம். 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, வீக்கெண்ட் டைமில் என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது தான். இல்லை ப்ரோ, இப்போ ஃபேமிலியோட வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் வீட்டில் போய் அந்த மாதிரிலாம் இருக்கு. மூவிஸ் போகிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேச விடப்பா? வீக்கெண்ட் டைமில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் திஸ் மூவிஸ் போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், வேற வெளியே போய் சாப்பிட போவோம் நைட்டுலாம். அவ்வளோ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம்? அந்த பழக்கம் நம்ம செட்டில் யாரும் கிடையாது. நல்லபடியாக யாரும் இருப்பாங்க. என்னடா சத்தங்க? தண்ணியில கொஞ்சோண்டு பிராந்தி ஊத்தி சாப்பிட்டதுக்கு இந்த சவுண்டா? நீங்கள் போங்க, ஜாலியாக இருங்க, எந்த இடைஞ்சலும் பண்ணாத வாங்க அப்படிங்கிற. நீங்கள் போகிறீங்க ஃபேமிலியோட போகிறீங்க? ஆமாம், தனியாலாம் போக மாட்டேங்க. ஃபேமிலியோட போகிறேன், ஃபேமிலியோடு போவோங்க. அது மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? போயிருக்கிறேங்க. மேட்டூர் போயிருக்கிறேன், கொடைக்கானல் போயிருக்கிறேன், ஒகேனக்கல் போயிருக்கிறேன், தஞ்சாவூர் போயிருக்கிறேன். ஃபேமிலியோட போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு, நம்மளை அறியாமையே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். நம்ம நாளைக்கு சாப்பிட்றோமோ அதை அப்பாலப்பட்ட விஷயம் இருந்தாலுமே ஒரு சந்தோஷம். நம்ம குடும்பத்தோடு போகிறோமே, ஒரு கோயிலில் நல்லா தரிசனம் பண்ணுறோம், ஆண்டவனே நல்லா கும்பிடு வச்சிரு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடுவோம். அதுதாங்க நம்மளுக்கு. இப்போ 6 நாள் வேலை போவீங்கண்ணா, அந்த ஒரு நாள் வீக்கெண்டில் என்னென்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு பிளான் இருக்குங்களா? நான் என்ன பண்ணுன்னா உனக்கு என்னடா? இதான் இப்போ வந்திருக்கோம், ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம். ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க. அப்புறம் மற்ற நாள்னா மற்ற ஃப்ரீ டைமில் டைமு கிடைக்காது நமக்கு. இல்லை இப்போ மற்ற வீக்கெண்டில் இந்த வீக்கெண்டுக்கு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ மற்ற வீக்கெண்டுக்கு வெளியே எங்கேயாவது எடுத்துக்குவோம், வீட்லேயே இருந்து ஃபேமிலியோட வெளியே கோயிலுக்கு அந்த மாதிரி போகலாம்? அங்கெல்லாம் போக மாட்டோம். வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் போவோமே ஜிம்மாவுக்கு. சரியா இருக்கு, கோவிலுக்கு எங்கே போகிறது? எப்படி இருந்தாலும் ஒரு டைம் எப்பயாவது ஒரு டைம் கிடையாது எங்களுக்கு. எங்கள் 2 பேருக்கும் எந்த டைம் கிடையாது, வேலை வீடு. என்ன மனுஷன்? வெளியே போயிருப்பீங்களா பசங்களோட இல்லை ஃபேமிலியோட? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று அதை மறக்க முடியாது. அப்படி ஏதோ ஒன்றா திம்பம் போனோம். திம்பம் போனதை எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். மலையில் நினைச்சது, பெட்ரோல் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு போனது, பட் மலையிலே போய் பெட்ரோல் நினைச்சு அவனை கூப்பிட்டு செம்மாடி அடிச்சுட்டு அங்கே 200 ரூபா லிட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டு பெட்ரோல். ஆமாம், அதனால 150 நினைக்கிறேன், 2 லிட்டர் அடிச்சுட்டு வந்தோம். காசு அவங்கிட்ட வச்சிட்டான், ஜிபேவும் இல்லை. அது பயங்கரமான எமோஷன் மூமெண்ட். நீ அப்படி வரியா? அவன் தான் கூப்பிட்றான். நேரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அப்படியே விஐபி கோமாளி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு பண்ணுங்கள். விஐபி கோமாளி.